ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்கலாம். அந்த வகையில் போன வார கதை இதோடு முடிந்தது அப்படின்னா, ஜாம்பவான் அனுமன் செய்த குறும்புகளை ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அனுமன் செய்த குறும்பால் வனத்தரிசிகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குறும்புகளை எல்லாம் தாய் அஞ்சனையும் தந்தை வாயுவும் ரசிப்பாங்க. ஆனால் அமைதியை விரும்பும் முனிவர்களால் ரசிக்க முடியுமா? அதனால தான் வானர புத்திரனே, உனக்கு உன் சக்திகள் மறந்தால்தான் நீ அமைதியாவ அப்படின்னு சொல்லி உன் சக்திகள் எல்லாம் உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. உன்னோட ஜென்ம காரணங்கள் தெரிஞ்ச யாராவது உன் சக்தியை ஞாபகப்படுத்தினால்தான் உனக்கு உன் சக்திகள் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அவங்க போட்ட பூட்டை இன்னைக்கு நான் திறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு. ஜாம்பவான் அப்படி சொன்னதுமே அங்கதன் மற்றும் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரே பரவசம். ஜாம்பவானே, எங்கள் அனுமன் கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்குது அப்படின்னு அங்கதன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. ஜாம்பவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விசேஷ மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அனுமன். 5 வயசு குழந்தையாக இருக்கும்போதே சூரியனை பழம் நினச்சி அதை பறித்து சாப்பிட போனவர் தான் நம்ம அனுமன். சூரியனின் சுழற்சி வேகத்துக்கு இணையாக சுற்றி பறந்து சூரியனே வியக்க வச்சவர் தான் நம்ம அனுமன். இந்திரன் வஜ்ராயுதத்தால் அனுமனை தடுக்கிறாரு. அதனால அனுமன் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அனுமனோட நிலையை பார்த்து அஞ்சனை துடிச்சாங்க. அதை விட அதிகமாக துடிச்சது வாயு. தன் கடமைகளை செய்யாமல் போனால் இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்களோட நிலை என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்திராகிய தேவரில் இருந்து எல்லாருமே வாயுவை சமாதானப்படுத்துறதுக்காக ஓடி வர்றாங்க. குழந்தையோட குறும்புக்கு தான் கொடுத்தது அதிகபட்ச தண்டனைகள் தான், எனக்கும் வேறு வழி தெரியலை அப்படின்னு வாயுவை இந்திரன் சமாதானப்படுத்துகிறாரு. பிரம்மன் அனுமனை உயிர் தெளிய வச்சு வாயுவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு வரங்களை அள்ளி கொடுக்குறாங்க. பாலகனாக இருக்கும்போதே அனுமன் போல் வரங்களை பெற்றவர்கள் யாருமே கிடையாது. அதுக்கு பிரம்ம மூர்த்திகளும் ஒரு காரணம். அனுமனுக்கு கிடைத்த வரங்கள்: சூரியன் தன் எழில் 10ல் 1 பங்கை அனுமனுக்கு கொடுக்குறாரு. இந்திரன் இனி வஜ்ராயுதத்தால் அனுமனுக்கு எந்த தீங்குமே ஏற்படாது. அது மட்டுமல்ல, தன்னோட கழுத்தில் அணிந்திருந்த அந்த போற்றாமரை மாலையையும் எடுத்து அனுமன் கழுத்தில் போட்டார். வருணன் தண்ணீர்னால மரணமோ உபத்திரமோ எதுவுமே வராது அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. யமன் உறுதியான ஆரோக்கியமான சக்தி மிகுந்த உடம்பாக இவன் உடம்பு இந்த நொடி முதல் ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. தேவ சிற்பியான விஸ்வகர்மா, எனது உருவாக்கங்களான எந்த அஸ்திரமும் அனுமா உன்னை தீண்டாது அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. குபேரர், நீ இருக்கும் இடத்தில் தரித்திரம் இருக்காது, செல்வம் கொட்டும் அப்படிங்கிற வரம் கொடுக்குறாரு. பிரம்மன், எனது பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல எனது சாபங்களாலும் உன்னை அழிக்க முடியாது அப்படிங்கிற வரம் கொடுக்குறாரு. பரமேஸ்வர் கடைசியாக அனுமனை சிரஞ்சீவி ஆக்கினார். உனக்கு மரணமே கிடையாது, நீ விரும்பினால்தான் மரணம், நீ இனி நித்திய சிரஞ்சீவி அப்படிங்கிற வரம் கொடுக்குறாரு. இப்படி ஆளுக்கு ஆள் வரம் என்ற பேரில் அவங்களோட சக்திகள் எல்லாத்தையுமே அனுமனுக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அனுமன் தனி ஒருவன் கிடையாது, அவர் ஒரு தேவர் கூட்ட தொகுப்பு, மாபெரும் சக்திகளின் கலவை. மந்திர இயந்திர தந்திரங்கள் மட்டுமல்ல, அஷ்டமா சித்திகளும் கூட அனுமனுக்குள் அடக்கம். இப்படிப்பட்ட அனுமனுக்கு மறதி என்னும் பூட்டை சில தவசிகள் போட்டுட்டாங்க. இதை நான் திறந்துட்டேன் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு. அனுமனுக்கு கிடைச்ச வரங்கள்லேருந்து அவருக்கு கிடைச்ச சக்திகள் வரைக்கும் ஜாம்பவான் மூலமாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அனுமன் உட்பட எல்லாரோட ரியாக்ஷனும் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.